ورحمة الله وبركاته. رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. وما توفيقي إلا بالله، لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புனிதம் நிறைந்த இந்த நிகழ்விற்கு வருகை குறித்து இந்நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய வளமா பெருமக்களே, அன்பார்ந்த பெரியோர்களே, இளைஞர்களே, சிறார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, சிறப்புமிக்க இந்த நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற இப்பள்ளியினுடைய போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய நிர்வாக பெருமக்களே, புனிதமான நிகழ்வில் நம்ம எல்லாம் பங்கெடுக்க செய்து நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து எனதுரையை தொடங்குகிறேன். குடும்பவியல் வாழ்க்கை இது பற்றி பேசணும்னு எனக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு முன்பாக நாகூர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நினைவு தினம் அப்படிங்கிறதுனால அவர்களை பற்றி ஒரு சில கருத்துக்களை சொல்லிவிட்டு எனது தலைப்புக்கு நான் வருகிறேன். இந்தியாவில் இருக்கக்கூடிய யூபி மாநிலத்தில் மாணிக்கப்பூர் என்ற ஊரிலே பிறந்தவர்கள் தான் நாகூர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு என்கின்ற மாணிக்கம். மாணிக்கப்பூரிலே பிறந்த மாணிக்கம் அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித குடும்பத்தை சார்ந்தவர்கள். அவர்களுடைய தந்தையார் பெயர் சையத் ஹசன் குத்தூஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்களுடைய அருமை தாயார் சையதா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இந்த இருவருமே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரப்பிள்ளை இமாம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பாரம்பரியத்தை சார்ந்தவர்கள். ஆகவே அவர்கள் பல சிறப்புக்கு உரியவர்களாக இருக்கிறார்கள். சிறு வயதிலேயே அவர்களுக்கு ஒரு அற்புதம் என்ன தெரியுமா? 5 வயசுல குர்ஆன் ஷரீஃப் முழுவதை மனனம் செய்து முடிச்சார். நமக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கும். என்னங்க இவங்க பார்த்து போறதுக்கு 10 வயசு ஆகும் போது அப்படின்னா எப்படிங்க இவங்க பார்த்து போது மனப்பாடம் பண்ணாங்க அப்படிங்க கேட்கலாம். ஆனா இது முடியும் அப்படிங்கறத விஞ்ஞானம் இன்னைக்கு நிரூபிக்க இருக்க. தாய் வயிற்றுக்குள் இருக்கக்கூடிய குழந்தை தாயினுடைய குரலை கேட்கிறது. அதனாலதான் தாய் நல்லவற்றையும் பேச வேண்டும். அந்த குரலை குழந்தை கேட்கிறது. தாய் வயிற்றுக்குள்ள இருக்கும் போது நான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தாயார் குர்ஆன் ஷரீஃபை எத்தனை தடவை ஓதிருப்பாங்க, திரும்ப திரும்ப ஓதிருப்பாங்க. வயிற்றுக்குள்ளே இருந்த நாகூர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. சரி, அவர்கள் ஈட்டெடுத்த பிறகு பச்சை குழந்தை பால் கொடுக்கிற சமயத்துல குழந்தை பக்கத்துல தான் இருக்கும். அந்த நேரத்திலே தான் அந்த தாயார் எத்தனை தடவைகள் குர்ஆனை ஓதி இருப்பார்கள். அந்த குர்ஆன் ஷரீஃபை குழந்தையாக இருந்தபோது அந்த நாகூர் நாயகம் கேட்டுப்பாங்களா இல்லையா? கேட்க மனப்பாடமாக இருக்க. ஒரு பாட்டை எழுதி நாம் படிச்சு மனப்பாடம் பண்றது ஒரு வகை. நம்ம படிக்கவும் இல்லை, அதுல சிறந்து எடுக்கவும் இல்லை. படிக்கிற பாட்டு நம்ம காதுல விழுந்துச்சு, காதுல விழுந்து மனப்பாடமானது எத்தனை பார்த்துருக்க. நம்ம உட்காந்து மனப்பாடம் பண்ணி எழுதணும், கேட்க மனப்பாடம் ஆச்சுங்க. அந்த மாதிரிதான் நாகூர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தாயார் குர்ஆன் ஷரீஃப் ஓதுவதை திரும்ப கேட்டு விட்டார்கள். 5 வயசு ஆனவனும் அவங்க கேட்டதையெல்லாம் மனப்பாடமா ஓதினாங்க. விஞ்ஞானம் நிரூபிக்கிறது இது முடியும். தாய்மார்கள் விடவே வேண்டும். அதான் பாருங்க. சரி, தாய்மார்கள் மட்டும்தானா? தந்தைமார்கள் பொறுப்பு இல்லையா? தந்தைமார்களும் குழந்தைக்கு பக்கத்துல குர்ஆன் ஓதிக்கிட்டே இருக்கிறது. 2 பேருக்கு தான் பொறுப்பு இருக்கிறது. நாகூர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு எத்தனையோ அற்புதங்கள், ஒரு சில அற்புதங்கள் மட்டும் சொல்றேன். தென்காசியில ஊருக்கு போனாங்க. அந்த நேரத்திலே கடுமையான பஞ்சம். ஆகவே அந்த ஊர் மக்கள் நாகூர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு முறையிட்டாங்க. பஞ்சமா இருக்கு, மழை இல்லை, அதனால துவா செய்யுங்க. அவங்க துவா செஞ்சாங்க, மழை பொழிந்தது. அவர்கள் கையை உயர்த்தினால் இறைவன் அங்கீகரிப்பான், மழையை கொடுத்தார். இதுவெல்லாம் முடியுமா? முடியும். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு கைகளை உயர்த்தி இருக்கிறார்கள். இறைவன் மழையை கொடுத்திருக்கிறானே.
அனசரவே நாம் வரைக்கிறாங்க. இந்த ஹதீஸ் புகாரில பதிவு செய்யப்பட்டது. அனசரவே நாம் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளிக்கிழமை என்று ஹுத்பா பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மிம்பர் படியிலே ஏறி நின்று ஒரு தோழர் வந்தார்கள். யார் சொல்லலாம், மழை இல்லாமல் நாங்கள் கஷ்டப்பட்டு இருக்கோம், மழைக்காக துஆ செய்யுங்க. இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய பிரசங்கத்தை நிறுத்துகிறார்கள், கைகளை உயர்த்துகிறார்கள். அல்லாஹும்ம அஸ்கினா, யா அல்லாஹ் எங்களுக்கு மழையை பொழிய வைப்பாக என்று 3 முறைகள் கூறுகிறார்கள். இந்த ஹதீஸை அறிஞர்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை செஞ்சு முடிச்ச உடனே அந்த மதீனாவின் ஓரத்திலே இருந்த மலை பகுதியிலே இருந்து மேகக்கூட்டங்கள் திரண்டு வந்தன. ஆனா இந்த துஆவை செய்யும் போது வானத்துல எந்த மேகக்கூட்டமும் கிடையாது. துஆ செஞ்சு முடிச்சோட மேகக்கூட்டம் வருது. மழை பெய்ய ஆரம்பித்தது, பெய்தது. ஒரு நாள் அல்ல, 2 நாட்கள் அல்ல, 3 நாட்கள் அல்ல, 1 வார காலம் பெய்தது. அடுத்த வெள்ளிக்கிழமை வந்துருச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளிக்கிழமை பிரசங்கம் செய்றாங்க. ஒரு தோழர் வந்தா, யார் சொல்லலாம், முன்னாடி மழை இல்லாம கஷ்டப்பட்டோம், இப்ப மழையால கஷ்டப்பட்டு காணலையெல்லாம் வலிச்சுக்கிட்டு இருக்கு, வீடுகள்லாம் இடிச்சுக்கிட்டு இருக்கு, நீங்க மழையை நிறுத்த துஆ செய்யுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போதும் கைகளை உயர்த்துகிறார்கள். இறைவனே, இந்த மழையின் நன்மையை எங்களுக்கு தருவாயாக, இந்த மழையின் தீங்கிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக. இங்கே பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழையை மரங்கள் ஓங்கி வளர்ந்து நிற்கின்ற இடங்களுக்கும் ஓடைகள் உள்ள இடங்களுக்கும் திருப்பி விடுவாயாக. தான் அறிவிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை செஞ்சு முடிச்ச உடனே மழை இருக்கிறது. நாங்கள் ஜும்மா தொழுகையை முடித்து விட்டு வெயிலே நடந்து போனோம். புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். மழை வேண்டும் என்கிறார்கள், பெய்கிறது. மழை நிற்க வேண்டும் என்கிறார்கள், நிற்கிறது. இங்குதான் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த அற்புதத்திற்கு முஅஜிஸா என்று பெயர் கொடுத்தோம். இதைத்தான் நாகூர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சாங்க. அதற்கு கராமத் என்று பெயர் கொடுத்தோம். முஅஜிஸா கராமத்னா என்ன? அற்புதம் வெளிப்படுத்திருக்காங்க இறைவன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதத்தை செய்கிறார்கள் என்று அவங்களே செய்வதில்லை, அந்த அற்புதத்தை இறைவன் வெளிப்படுத்துகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக, ஒரு நபியின் மூலமாக இறைவன் அற்புதத்தை வெளிப்படுத்தினால் அதற்கு பெயர் முஅஜிஸா. ஒரு வலியுல்லா மூலமாக இறைவன் அற்புதத்தை வெளிப்படுத்துவான், அதற்கு பெயர் கராமத். ஆனால் இந்த அற்புதத்தை செய்பவன் இறைவன். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, மழை வேணும். ஏன் சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிருக்காங்க, உதுஊனி அஸ்தஜிப் லக்கும், எந்த பேர்ல நான் தர்றேன். இந்த ஆயத்துல தெரியாம தான் அந்த சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறையிட்டாங்களா, எங்களுக்கு மழை வேணும்னு. நஹனு அக்ரபு இலைஹி ஹபலின் வரி, அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னால, மனிதனோட உயிர் நாட்டின் நரம்பை விடவும் அருகிலே இருக்கிறோம். இந்த ஆயத்து தெரியாத அந்த சஹாபிக்கு தெரிஞ்சுதானே போய் கேட்கிறாங்க. சரி, இந்த சஹாபி கேட்டாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட முறையிட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களாவது, ஏங்க அல்லாஹ் பக்கத்துல இருக்காங்கல்ல, உயிர் நாட்டின் நரம்பை பக்கத்துல இருக்கிறாங்கல்ல, நான் கேட்ட தகவல் குர்ஆன்ல சொல்லிருக்காங்கல்ல, நீங்க அல்லாஹ்ட்ட கேட்க வேண்டியதானே, ஏங்க இரண்டு முறையிட்டீங்க என்று கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோரிக்கை ஏற்கிறார்கள், கைகளை உயர்த்துகிறார்கள், மழையை பெற்றுக் கொடுக்கிறார்கள். ஏன்னா அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, கேட்டா உடனே கிடைக்கும்ங்கிறது சராசரம் கேட்டாதான். அது புரிஞ்சுதான் சஹாபாக்கள் அது வந்து முறையிடுறாங்க. சரி, மழை பெய்யறதுக்காவது உண்டாகல, மழை நிக்கிறதுக்கு அப்படிதானே. சிலர் அப்பா எங்க மழை வேணும், நீங்க மழை கிடைச்சிச்சு, நிக்கிறது கூட நீங்க அல்லாஹ்ட்ட கேட்க கூடாதா, எங்கேயாவது சொல்ல மாட்டீங்க என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுக்காக வசியல அல்லாஹ் தருவாங்க. யார் இறைவனுக்கு நெருக்கமாக இருக்கிறார்களோ அவர்கள் மூலமாக நம்ம கேட்ட உடனே கிடைக்கும். இதை புரிந்திருந்தவர்கள் சஹாபாக்கள், அந்த வழியிலே செல்லக்கூடியவர்கள் என்றைக்கும் சொந்தக்க மாட்டாங்க. நம்ம வழிமார்களுக்கு அனுகரம் சொன்னா அல்லாஹ்க்கு காலைல கேட்காதே, அல்லாஹ் தரமாட்டாங்கிறதுனாலயா, அந்த சஹாபி போய் கேட்டாங்க அதனாலயா? நம்ம கேட்கலாம், அல்லாஹ்க்கு தெரியுங்க. ஆனா நம்ம கேட்டா உடனே கிடைக்கலாம், கிடைக்காம போகலாம். ஆனா அறிவுல்லா கேட்டு விட்டா, வழிமார்கள் கேட்டு விட்டா உடனே கிடைக்கும். இந்த ரகசியத்தை கொடுத்தவர் கேட்டா சொல்லிக்க மாட்டேன்.
துணிந்து கொண்டார்கள் புத்திமான்கள் புண்ணியம் சுமந்து வந்தார்கள். சுங்க ஜமாத்துங்க புரிஞ்சுக்கிட்டோம் நம்மலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த செயல்பாடுதான் நமக்கெல்லாம் ஆதாரங்கிறத புரிஞ்சுக்கிறத. சரி, அதே போல இன்னொரு விஷயத்தை மட்டும் சொல்லலாம். நடந்த ஒரு அற்புதம். பொதிகை மலை, புதிய மலை திருநெல்வேலி, பொதிகை ஆறு அங்க ஓடுது. அந்த பொதிகை மலைக்கு போன 404 பேரோட தான் எல்லாருக்கும் போனாங்க. 400 பேரு சீரர்கள், 4 பேரு கலீஃபாக்கள், அப்படியே போயிட்டே இருக்கிறாங்க. அப்போ 400 பேருக்கு சாப்பாடு வந்து ஒவ்வொரு வேலையும் பொதிகை மலை அங்க இருக்கும் போது சாப்பாடு இல்லை. சாப்பாடு நேரம் வந்துருச்சு. அவங்க ஒரு திருவோடு இருக்கும். இன்னைக்கு நாகூருக்கு சென்னீங்கன்னாக்கா அந்த திருவோடு எல்லாம் இருக்குது பார்வைக்கு. அவங்க உபயோகித்த திருவோடு, அவங்க உபயோகித்த தஸ்மீமணி, அவங்க உபயோகித்த தலப்பாக்கம் எல்லாம் இன்னைக்கு இருக்குது. பார்க்கலாம், பாராட்டப்பட்டுக்கிட்டே இருக்குது. அதுக்கு ஒரு வீடு இருக்குது. நீங்க கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, அதோட பார்த்துட்டு வரலாம். அந்த திருவோடு அவங்க எல்லாம் கிறிஸ்டியன் கேட்டானே, கரீபா தானே ஊர் ஊரா போனாங்க. அவங்க சாப்பாடு இல்லை, என்ன செய்யறாங்க? சில ஆய்வு பேரா சண்டை ஓதுனாங்க, தோக்கா ஓதுனாங்க. இப்போ கூப்பிட்டாங்க, ஒவ்வொரு சீடரா கூப்பிட்டாங்க. அதுல கொஞ்சோட சாப்பாடு இருந்துச்சு, அதுல எழுதி கொடுத்தாங்க. அத்தனை பேருக்கு கொடுத்தாங்க, எல்லோருக்கும் கொடுத்தாங்க. என்னங்க சின்ன திருவாரூர்ல அவ்வளவு சாப்பாடா? ஆமா, கிராமத்துக்கு இதுக்கு ஆதாரம் தான் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. சில பேச்சு கொடுக்குறாங்க. யார சொல்லலாம், இந்த பேரிட்ட கனியில பரகத்துக்கு துவா செஞ்சுட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கினாங்க, துவா ஓதுனாங்க, கொடுத்தாங்க, சொன்னாங்க, அபூ ஹுரைரா அவர்களே இந்த பேரிட்ட கனிகளை ஒரு பையில வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்ப தேவையோ கையை விடுங்க, எடுங்க, சாப்பிடுங்க. ஆனா ஒரு நிபந்தனை, ஷரத்து என்ன தெரியுமா? அந்த பையனை நீங்க பிரிச்சிடக்கூடாது, கையை மட்டும்தான் உடனே எடுக்கணும். அபூ ஹுரைரா நான் சொல்றாங்க, அந்த பையன் நான் என் இடுப்பிலேயே கட்டி வைத்திருந்தேன். உஸ்மான் ரலியல்லாஹு ஷஹீதாக்கப்பட்ட நேரத்துல அமளி துமளி வந்தது. அந்த நேரத்துல என் இடுப்பிலே இருந்த பை அது காணாமல் போய்விட்டது. திருநெல்வேலியில் பதிவு செய்யப்பட்டாது. இதனுடைய விரிவுரை எழுதினாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு எனக்கு சொன்னாங்களாம், உஸ்மான் ரலியல்லாஹு ஷஹீதாக்கப்பட்டவங்க எல்லாருக்கும் ஒரு கவலை. ஏன் உஸ்மான் ஷஹீதாக்கப்பட்டாங்களே அப்படின்னு எனக்கு 2 கவலை. என்ன, உஸ்மான் ரலியல்லாஹு ஷஹீதாக்கப்பட்டதுங்கிறது ஒன்று, என்கிட்ட இருந்த பையன் காணாம போச்சுங்கிறது ஒன்று. எனக்கு 2 கவலை. கேட்ட நேரமெல்லாம் அந்த பை கொடுத்ததா? கொடுத்ததில்ல. எத்தனை வருஷம், பல வருடங்கள் கொடுத்திருக்க அந்த பை பேச அது குறைஞ்சிச்சா? திருவள்ளுவர் சாப்பாடு அள்ளி கொடுத்தாங்க. அதுக்கெல்லாம் வந்து இந்த அற்புதத்தை வெளிப்படுத்துவாங்க இறைவன். சரி, இப்ப நம்ம சட்டத்துக்கு வருவோம். குடும்பவியல் வாழ்க்கை, குடும்பவியல் வரும்போது ஒரு குடும்பம் சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொன்னா கணவன் மனைவி அவரை பிரதான. இதுல விட்டு கொடுத்தல் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. விட்டு கொடுத்தல், குறை சொல்வதை எழுதல். இவங்க அவங்க சொல்றது, அவங்க இவங்க சொல்றது. தப்ப நாமே போடுறீங்க, அஞ்சாவது போறீங்க. அதனால்தான் பிரச்சனை வருது குடும்பத்துல. இப்போ கணவர் உள்ள நுழைகிறாரு, வீட்டுக்குள்ள நுழைகிறாரு, ஒரு பொருளை கிடைக்குது, கால் பட்டுச்சு. இப்ப நம்ம சொல்றாரு, வீட்டுல உள்ள நுழையதான் போட சொல்றாரு. என்ன, ஒரு பொருளை எங்க வைக்கணும் தெரியாத கண்ட இடத்துல வச்சிட வேண்டியது. சொன்னா அந்த அம்மா உடனே சொல்லும், ஏன் ஒரு கண்ணி எங்க கொஞ்சம் பார்த்து வர வேண்டியதானே. புரிஞ்சா? இவரு அங்க போட சொல்றாரு, அவங்க இங்க போட சொல்றாங்க. ஏங்க அப்படி நீங்க பேசாம அந்த தவறு தாமரை படுக்கிறங்க. இதுல எது சொல்லணும், தப்பு என்னுடைய, நானா பார்த்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அந்த அம்மா சொல்லுவாங்க, இல்லங்க தப்பு என்னுடைய இருக்கு, நானாங்க அந்த பொருளை அங்க வச்சிருக்க கூடாது அப்படிம்பாங்க. எவ்வளவு அழகா முடியிருப்பாரு. ஆனா ஒரு சில குடும்பங்கள்ல ஒரு விவகாரமான பெண்கள் இருப்பாங்க. அவங்க ஏதாவது சொல்றாங்க, நம்ம கவனத்துல சொல்ல தேவையில்லை. ஏன் தெரியுமா? நம்ம சொல்லுவோம், நானா பார்க்காம வந்துட்டேன், தப்பு என்னுடைய தான். அதுக்கு அந்த அம்மா சொல்லுவாங்க, என்னைக்குதான் பார்த்து வந்தீங்க, எங்கேயும் பார்த்து வர அப்படின்னு. சரி, இது சில பேர் தான், எல்லாரும் இல்லை. சரி, ஒரு மனிதனோட இயல்பு என்ன தெரியுமா? ஒரு தப்ப
தாமரை போனோம் அடுத்தவன் தோடுவான். கதவுல இவன் போய் இடிச்சு தருவான், கதவு இடிச்சிருச்சுன்னு சொல்லுவான். சுவத்தில இவன் போய் முட்டிக்கிடுவான், சுவரை முட்டிட்டு செய்யுமா. ஒரு இடத்துல கல்ல ஒரு முள்ளு தந்து தாங்க ஒரு இடத்துல இருக்கும், வேகமா போய் கால வைப்பான், முள்ள குத்திருச்சுமா. அப்படி சொல்லாதா, முள்ள குத்திக்கிட்டேன்னு சொல்லு. முள்ள அவங்க சுத்தி முள்ள குத்திக்கிட்டேன், சோதனை குத்திக்கிட்டேன், கதவுல இடிச்சுக்கிட்டேன் அப்படி சொல்லு. ஆனா மனிதனுடைய சுபாவம் குறையை மற்றவங்கள போடுது. நாம என்ன புயலை பார்த்து சொன்னான், புயல் உங்களுக்கு தெரியும், கடல் கருப்பா தான் இருக்கும், ஆனா குடல் இயற்கையா இருக்கும். அந்த மீனை பார்த்தீங்கன்னா சொன்னா உன்னுடைய கலர் மட்டும் கருப்பா இல்லைன்னு வச்சுக்க, நீ எங்கேயே இருந்திருப்ப. அதே மனுஷன் கடலை பார்த்து சொன்னா உன் சுவை மட்டும் உப்பா இல்லைன்னு வச்சுக்க, இந்நேரம் நீ எங்கேயே இருந்திருப்ப அப்படின்னு. அந்த ரெண்டு குணம் பார்த்து சொன்னது, இப்படி ஒவ்வொன்றா குறப்பாத்துக்கிட்டே இருக்கிறீங்க, இந்த குணம் மட்டும் ஒன்று இல்லைன்னு வச்சுக்க, இந்நேரம் நீ எங்கேயே இருந்திருப்ப. ஏன்னா குறை பார்க்குற குணங்கிறதுனால நீ உயராம இருக்கிற அப்படிங்கிற குறையை விட்டுருங்க. குறையை எல்லாம் நடந்துட்டா அது உங்க மேல எடுத்துக்கிட்டு கணவன் இது என்னுடையதாங்க, மனைவி என்னுடையதாங்க, அந்த குடும்பம் அழகான குடும்பமாக மகிழ்ச்சி மிக்க குடும்பமாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். ஒரு குடும்பத்திற்கு பெண்கள் ரொம்ப முக்கியமானது. 1000 பேர் சேர்ந்து ஒரு முகாமை அமைத்து விடலாம், ஆனா ஒரு இல்லத்தை இல்லமாக்க அவசியம் ஒரு பெண் தேவை. பால் இல்லாத கிணறு, பெண் இல்லாத வீடு, பெண் இல்லாத வீடு, பால் இல்லாத கிணறு. ஒரு கிணறு பால் இல்லை, என்ன பிரயோஜனம்? தண்ணீர் இருந்து என்ன பிரயோஜனம்? அங்கே எடுக்க வாணி இல்லையானால் நீர் இருந்து என்ன பலன்? வீட்டிலே என்னதான் செல்வங்கள் குவிந்து கிடந்தாலும் அங்கே விலக்கேற்றி வைப்பதற்கு ஒரு பெண் இருக்க வேண்டும். இல்லையானால் எல்லாம் இருக்கும், எதுவும் இல்லாத வாழ்க்கை. இதனால்தான் அங்கு செல்லதார் சொன்னாங்க, அத்துன்யா மதாஇ கைரு மதாஇ துன்யா அல்மர்அத்து ஸாலிஹா. உலக செல்வங்கள் அனைத்திலும் மிக உயர்ந்த செல்வம் நற்குணம் வாய்ந்த மனைவியே என்றார்கள். முஸ்லிம்களே பதிவு செய்யப்பட்டார்கள். செல்வம் அவங்கதாங்க. நல்ல பெண்மணி குடும்ப வீட்டில் இருந்தா அது நாங்க செல்வம். இரண்டாவது செல்லதார் சொல்லி காட்டுறாங்க, அவங்களாலதான் அந்த இல்லத்துக்கே சிறப்பு. அதனாலதான் இல்லாத அப்படிங்கிறோம், இல்லாத இல்லத்துக்கு இல்லம் அவளால் சிறப்படுகிறது. மனைவிங்கிற அல்லவா, மனை அவள் மூலமாக தான் சிறப்படுகிறது. அதுதான் மனைவி. மனமில்லாத மனதுக்கு சிறப்பில்லை, ஒளி இல்லாத நிலவுக்கு சிறப்பில்லை, பெண் இல்லாத வீட்டிற்கு சிறப்பு. பெண் இல்லைன்னா வீடு வீடே கிடையாது, கட்டிடம். பெண் இருந்தால்தான் வீடு. அதனாலதான் இல்ல அப்படின்னா இல்லம். அதனாலதான் மனைவிக்கு இல்லான்னு சொல்றோம். இதே கருத்து ஆம்பளைக்கு சொல்ல முடியுமா? கணவனுக்கு இல்ல இல்லாத இழக்கக்கூடியவர். இதே கருத்தை ஆணுக்கு கணவனுக்கு இல்லான் அப்படின்னு சொல்லி பாருங்க, ஒன்றும் இல்லாத அர்த்தம், இல்லத்துக்குள்ள அர்த்தம் வராது. அப்ப இப்ப புரியுதா இல்லத்திற்கு பெண்மணி எவ்வளவு தேவையுள்ளவராக இருக்கிறார். அவரால் தான் இல்லம் சிறக்கிறது. ஆகவேதான் மனைவியை கொண்டாட வேண்டும். சில பேர் சொன்னாரு, ஏன் தெரியுமா மனைவிக்கு இல்லாத பேர் இருந்துச்சு, எப்ப பார்த்தாலும் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க. அரிசி இல்ல, பருப்பு இல்ல, எண்ணெய் இல்ல, இப்படி இல்ல இல்லமாங்க. அதான் இல்லா அப்படின்னு ஒரு ஆள் கருத்து கொடுத்தாரு. அப்படி இல்லைன்னா சொல்றேன். அவன் கடவுளை கேட்டார் ஒரு நாள் மனைவி பார்த்து, எப்ப பார்த்தாலும் அவசரமா பேசுற, அது இல்ல இது இல்ல பருப்பு இல்ல அது இல்லைன்னு. அடுத்த நாள் அம்மா கூப்பிட்டு, ஏங்க வாங்க, அரிசி பைய காலியா இருக்கு, பருப்பு டப்பா காலியா இருக்கு, என்ன பாட்டு காலியா இருக்கு, வேற என்ன இல்லைன்னு சொல்றாரு. இப்படி சொன்னாங்க. அதனால சபைக்கு சொல்றது இல்லாத அப்படின்னா இல்லை என்று சொல்கிறார் என்பதால் அல்ல, அவள் இல்லத்துக்குரியவள். இல்லம் அவள் மூலமாகத்தான் சிறக்கிறது. ஆகவேதான் அவள் இல்லாத அப்படின்னு சொல்றோம். அதே போல பாருங்க, விட்டு கொடுக்கும் பண்பு, அது ரெண்டு பேர்ட்டே இருக்கணும். கணவன்ட்டே இருக்கணும், மனைவிட்டே இருக்கணும். ஆனா நான் மட்டும் அறியறது சொல்லுவோம், நான் பாடப்படுத்தி தராங்க.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணத்தில் இருக்கிறாங்க. ஆயிஷா சித்தியக்கா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் பயணத்தில் இருக்கிறாங்க. அப்போது சஹாபா பெருமக்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நீங்களும் வேண்டாம் போங்கட்டாங்க. அவங்களும் போயிட்டாங்க. ஓட்டப்பந்தயம் நடத்துகிறார்கள் தங்கள் துணைவியார் ஆயிஷா சித்தியக்கா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு. இப்ப யார் ஜெயிச்சாங்க? ஆயிஷா சித்தியக்கா ரலியல்லாஹு அன்ஹா ஜெயிச்சிட்டாங்க. அவங்க சொல்றாங்க, நான் கொஞ்சம் ஒல்லியா இருந்தேன், வேகமா ஓடி நான் ஜெயிச்சிட்டேன். அடுத்து இன்னொரு பயணம், அப்போது ஓட்டப்பந்தயம் நடந்தது. அப்ப கொஞ்சம் நான் பருவமா நான் இருந்தேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ஜெயிச்சிட்டாங்க. அப்ப எனக்கு சொன்னாங்க, ஆயிஷா அந்த நடந்த பந்தயத்திலே நீ என்னை வென்றாய், இப்போது நடந்த பந்தயத்திலே நான் உன்னை வென்றேன். ஹாதிஹி பித்தில்க சபகா, அதற்கு இது சரியா போச்சு அப்படின்ட்டாங்க. சரி சரி சரியா போயிட்டாங்க. இப்ப பாத்தீங்களா, இப்போ யோசிச்சு பாத்தீங்களா, சொல்றாங்க நான் வெளியா நேரமா ஓடுனேன், அப்புறம் இந்த பர்மாவா இருந்தேன், நான் தோத்துட்டேன். இதுதான் வெளிப்படைங்க. யதார்த்தத்துல முதல் பந்தயத்துல ஏற்கனவே வந்து ஸல்லல்லாஹு தோற்றாங்க, வேணும்னுதான் தோக்குறாங்க, மனைவியை வெல்ல வைக்கிறதுக்காக வேண்டி. அவன் ஜெயிக்கட்டும், மெதுவா ஓடுறாங்க, மனைவி ஜெயிக்கட்டும், சந்தோஷம் தானே. விட்டு கொடுக்கிறது சந்தோஷம் இல்லவா, மனைவிக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும், எப்படி வேணுமானாலும் கொடுக்கலாம். நகையை நட்டு கொடுத்துத்தான் சந்தோஷம் என்பது இல்லை, பணம் சுட்டு கொடுத்துத்தான் மனைவிக்கு சந்தோஷம் அப்படிங்கிறது இல்லை, காஞ்சி பட்டு கொடுத்துத்தான் மனைவிக்கு சந்தோஷம்ங்கிறது இல்லை. கணவன் விட்டு கொடுத்தும் கூட மனைவிக்கு சந்தோஷம் விட்டு கொடுக்க. அது சததாசன் அதனால்தான் விட்டு கொடுக்கிறாங்க. நமக்கு ஒரு பாடத்தை தந்தாங்க, மனிதனே நீ வாழ்க்கையை வெற்றி பெற வேண்டுமானால் உன் மனைவியிடம் தோற்றுப்போ, தோற்றது. ஆனா நம்ம சமூகத்துல என்ன பெரும்பாலும் கணவனுக்கு மனைவி பரிசு வச்சுங்க, இவர் கணவர் நினைக்கிறாரு என்னத்தான நாமளும் இல்ல, ஒரு பொம்பளைக்கு போய் தோத்து போறது அப்படின்னு சொல்லி வாழ்க்கை வீணாங்க. அங்க என்னங்க, என்ன ஈகோ, ஈகோ வந்தா ஈகோ அவ்வளவுதான், முடிஞ்சு. ஈகோ இருக்கக்கூடாது. யாரெல்லாம் மனைவியிடம் தோற்று போகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையை வெற்றி அடைகிறார்கள். யாரெல்லாம் மனைவியிடம் வெற்றி அடைகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையை தோற்று போய்விடுகிறார்கள். நீங்க அந்த நேரத்துல நானாடியான்னு வரும்போது வேணா நீங்க ஜெயிச்சிடலாம், மனைவிய வாழ்க்கையில தோற்று போடுவீங்க. நீங்க மனைவியை தோற்று போங்க. அதான் செலவு மகுதூபல் கரீமாங்கிறாங்க. நான் என் மனைவியிடம் தோற்று போகும் கண்ணியமாக இருக்க விரும்புகிறேன் அப்படின்னா தோற்று போங்க. ஏதாவது பிரச்சனை வச்சா 2 வாசனை இருக்கு, அதை வச்சுருங்க கையில. எப்படி தோற்று போறதுன்னு நீங்க கேட்கலாம். ஒண்ணு இல்ல, 2 வாசம், அது மட்டும் மனசுல வச்சுக்கிறாங்க. ஒண்ணு சரிமா சரிமா, இன்னொன்னு சாரிமா சாரிமா, அவ்வளவுதான், விஷயம் முடிஞ்சு போயிடுங்க. நம்ம மேல ஏதாவது அவங்க சொல்றாங்க சரிமாங்க, அவங்க மனசுல ரத்தம் வந்துட்டு வச்சிருங்க சாரிமா அப்படின்றது. இந்த 2க்குமே காரியம் நடக்கலையா, ஒரு சாரி வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு ஒரு ஆள் சரி அது. அப்ப அதனால விட்டு கொடுக்கல் அது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதனாலதான் அப்படி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, என்னை போன்று வாழுங்கள். ஆயிஷா சித்தியக்கா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள கேட்கப்படுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்தா எப்படி நடப்பாங்க? சஹாபாக்கள் கேட்கிறாங்க. ஏன் ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுமனே ஆன்மீக தலைவராக மட்டும் இருக்கல, பன்னூற்றுக்கணக்கான மைல்களுடைய சாம்ராஜ்யத்தில் மன்னராகவும் இருக்கிறாங்க. அதனாலதான் கேள்வி, நாட்டுக்கு ராஜாவாக இருந்தாலும் வீட்டுக்கு வந்தா எப்படி இருப்பாங்க? ஆயிஷா சித்தியக்கா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்துட்டா வீட்டை சுத்தம் செய்வார், ஆட்டிலையும் பாதுகாப்பார், அவருடைய ட்ரெஸ் கிழிந்து போய்விட்டால் அவர்களை தைத்துக் கொள்வார்கள், அவருடைய செருப்பு அறுந்து போய்விட்டால் கூட அவர்களை சரி செய்து கொள்வார்கள், அவர்கள் வேலையை அவர்களே பார்ப்பார்கள். பாம்பொலி சத்தம் கேட்டு விட்டால் பள்ளிக்கு வரைக்கும் செல்வார்கள். எப்படி வாழ்ந்துட்டா பாருங்களா. அதனாலதான் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்னை போன்று வாழ்ந்து இந்த உலகத்துல எந்த தலைவராக சொல்லியிருக்கிறாரா? என்னை போன்று வாழுங்கள் என்று எந்த தலைவராக சொல்லியிருக்காங்களா? இல்லை, சொல்ல முடியாது. ஆனா மணமக்களை வாழ்த்தும் போது கூட எப்படி வாழ்த்துவாங்க தெரியுமா? மணமக்களே நீங்கள் அவரை போன்று வாழுங்கள்,
மணமக்களே நீங்க இவரை போட்டு வாழுங்கள். மற்றவங்க சொல்லுவாங்க, எந்த தலைவராக மணமக்கள் வாழ்க்கும் போது நீங்க என்ன மாதிரி வாழ்க்கை சொல்லிருக்கிறாங்களா? சொல்ல முடியுமா? இந்த உலகத்துல முடியாதுங்க. ஆனா ஒரு தலைவர் சொன்னார்கள், அவர்களால் முடியும். அவர்கள் தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்கதான் விட்டு கொடுத்து என்பதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சிருந்தா கண் சிமிட்டும் நேரத்துல இலக்க போட்டுருப்பாங்க. கண் சிமிட்டு நேரம் போகுது. இது பெரிய விஷயம் ஆயிடுதுன்னா, நம்ம எல்லாம் இருக்கிறோம் ஆண்கள், நம்ம வீட்டு பெண்களுக்கு நமக்கு ஓட பத்தி நினைச்சு யாருக்கு செய்வோம்? ஆம்பளை செய்வாங்க, பொம்பளை செய்வாங்க. அவங்களுக்கு பெண்கள் கேட்கலாம் போல தெரியுது. ரொம்ப யோசிக்கிறாங்க. ஆமா, ஆண்கள் தானே. அவங்க சரதாசெல்லாம் பேசிருக்க முடியாதா? கேங்க, நொடி பொழுதுல மேலாட்டு இரவிலே 7 வானங்களையும் கடந்து இறைவனை சந்தித்து பார்த்து முறையாடி விட்டு வந்தவர்கள் அல்லவா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 7 வானங்களை கொஞ்சம் நேரத்துல கடந்து சென்றவங்களுக்கு இந்த இலக்கு எம்மாத்திரம் கண்மூடி வந்து அங்க இருப்பாங்க. சல்லல்லாஹு அவ்வளவு ஸ்பீடா போவாங்க. பல மனிதர்களுடைய ஆற்றலை பெற்றவர்கள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படி இருந்து ஏன் போகிறாங்க? மனைவியை ஜெயிக்கிறது. நமக்கு ஒரு பாடம், நீ மனைவியை தொற்றுக்கோ, வாழ்க்கையை வெற்றி அடைந்து விடுவாய் என்பதற்காகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி செய்து நமக்கு காட்டுகிறார்கள் பாடமாக. அதே போல பெண்களுக்கு என்ற சில குணங்கள் வேண்டும், அற்புதமான குணங்கள் வேண்டும். அப்ப கணவன் வாழ்க்கை நல்லது பாருங்க. 2 பேருமே அந்த பங்களிப்பு செய்ய அல்லவா? பெண்களுக்கு உண்டான முக்கியமான குணம் என்ன? அச்சம், நாணம், மடம், பயிர்ப்பு. 4 குணங்கள். அச்சம், நாணம், மனம், மடம், பயிர்ப்பு பெண்களின் அழகிய ஆபரணங்கள். உண்மையான நகை அதுதான். சரி, இப்ப நமக்கு இது அச்சம்டா நகை, ஒரு பயம் உணர்வு, அது நமக்கு தெரியும். அதே போல நாணம் பெற்ற உணர்வு, அது பெருக்கத்தை இருக்கிறது. மடம், மடத்தனம். அடுத்ததா என்ன? பயிர்ப்பு. பயிர்ப்பு என்ன தெரியுமா? தீய பார்வையை வெறுப்பது, தீய தொடுதலை வெறுப்பது. இந்த 2 கூட இருக்கிறது. ஒருத்தன் தப்பா பார்க்கிறான்னு வைங்களேன், ஒரு பெண்ணு இயற்கையே வெறுக்கணும். ஒருத்தன் தப்பா பார்த்தாலே அது உயர்ந்த குணம். தீய தொடுதல் ஏற்பட்டிருக்கா அதே வெறுக்கணும். இந்த குணம் ஒரு பெண்ணுக்கு இருந்தால் அது மிக உயர்ந்த குணம் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. பயிர்ப்பு சொல்லிட்ட கொள்கை. மடம்னு வச்சுக்காங்க, மடத்தனம் அறிவுறது அப்படின்னு கேட்கலாம். ஒண்ணும் இல்ல, கணவனுக்கு முன்னால தன்னுடைய மடத்தனத்தை வெளிப்படுத்த வேண்டும். இப்ப பெண்ணோட கேட்கிறாங்க, ஏங்க அங்க கணவர் இருக்கிறாங்க, கேட்கிறாங்க, என்னங்க எனக்கு தெரியாதுங்க, அவர் தெரியும். யாரை காமிக்காது? கணவர் காமிக்காது. இன்னொரு கேட்கிறாங்க, அதே என்னங்க எனக்கு தெரியாதுங்க, அவர் தெரியாது. கணவருக்கு முன்னால் அந்த மடத்தனத்தை வெளிப்படுத்த வேண்டும். அதுதான் மடம். ஆனா இன்னைக்கு அப்படியாங்க மடத்தனத்தை வெளிப்படுத்துறாங்களா? இல்ல, கணவருக்கு தான் மடத்தனம் இருக்குங்கிறாங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியாதுங்க அப்படிங்கிறாங்க. எப்ப பார்த்தாலும் கணவர் பார்த்து உங்களுக்கு ஒண்ணு தெரியாது, உங்களுக்கு ஒண்ணு தெரியாது. இன்னும் சில பெண்கள் இருக்கிறாங்க, உங்களுக்கு ஒண்ணு தெரியாது, சும்மா இருக்க. இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, உங்களுக்கு ஒண்ணு தெரியாது, சும்மா கிடங்க அப்படின்பாங்க. சரிங்க, இப்படி அதான் நான் கேட்கிறேன், உங்களுக்கு கணவரை பார்த்து ஒண்ணும் தெரியாது என்று சொல்லி உங்க கணவரை நீங்கள் முட்டாளாக்குகிறீர்களா? அப்படியானால் ஒரு முட்டாளின் மனைவியாக இருப்பதை நீங்கள் விரும்புகிறீர்களா? உங்களுக்கு என்ன சிறப்பு? பெண்களை உங்களுக்கு என்ன சிறப்பு? ஒரு அறிவாளியின் மனைவியாக இருப்பது சிறப்பா, ஒரு முட்டாளின் மனைவியாக இருப்பது உங்களுக்கு சிறப்பா? அறிவாளியின் மனைவிதான். அப்படின்னா உங்க கணவரை பார்த்து ஒண்ணும் தெரியாது முட்டாளாக்குறீங்க. இப்ப தெரியுதா? மடத்தனத்தை வெளிப்படுத்துவது ஏன் அப்படின்னு சொல்லி, மடத்தனம் வெளிப்படுத்தினா கணவர் அறிவாளி, அறிவாளியின் மனைவி இவள், அப்பதான் சிறப்பு. அதே போல பாருங்க, அதான் ஒரு ஆள் சொன்னாரு, இது அந்த மனைவி எப்ப பார்த்தா உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொன்ன உடனே ஒரு ஆள் சொன்னாரு, திருமணம் செய்து கொண்டு ஏதாவது தெரிந்து கொள்ளலாம் என்று நினைத்தேன், எனக்கு எதுவும் தெரியாது என்பதை தெரிந்து கொள்ளத்தான் திருமணம் செய்து கொண்டே ஆகிவிட்டது அப்படின்றார். அப்படிதான் ஆகிவிட்டு. சரி, அதே போல பாருங்க, மனைவி சில எதிர்பார்ப்புகள் இருக்கும் கணவன். முக்கியமா
மற்ற எல்லாருக்கும் தெரிஞ்சது என்னென்ன எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிறது தெரியும். அது சொல்ல தெரியல. அது அல்லாம ரெண்டு சொல்றேன். கணவர் நம்மோடு பேச வேண்டும். வீட்டுக்கு வெளியே போயிட்டு வந்த கணவர் வீட்டுக்கு வந்து நம்மோடு பேச வேண்டும் விரும்புவாங்க. இரண்டு, நாம் பேசுவதை கணவர் காது கொடுத்து கேட்க வேண்டும். அதே விரும்புவாங்க. ரெண்டு பாயிண்ட். ரெண்டுமே இல்லை. கணவர் ரெண்டுமே இல்லை. அங்க ஏறு வர்றாரு, அப்படிங்கிறாரு, சாப்பிடுறாரு, தூங்கிறாரு, அடுத்த போறாரு. இப்படி இயந்திர வாழ்க்கையா? மனுஷன் செல்லும் ஒரு பாடம் கொடுத்துருவாங்க. வெளியூருக்கு போயிட்டு வர்றாங்க. ஆஷா சுத்தக்காரங்க அவங்க வீட்டுல இருக்காங்க. அந்த வீட்டில ஒரு அலமாரிக்கு ஒரு திரைச்சீடு போடப்பட்டிருக்கிறது. வேகமா காற்று அடிச்சிச்சு. திரை அகழ்கிறது. உள்ளே சில பொம்மைகள். அந்த பொம்மைகளில் ஒரு பொம்மை குதிரை பொம்மை. அந்த குதிரைக்கு 2 ரெக்கைகள் கொடுக்கப்பட்டிருந்தன. தெரிஞ்சுச்சா? இப்ப பாருங்க, செல்லராஜன் கூப்பிடுறாங்க. ஆயிஷா தெரியலாம் வந்தாங்க, உட்கார்ந்தாங்க. இப்ப கேட்கிறாங்க செல்லராஜன், இதெல்லாம் என்ன? அந்த அமரிப்புல இருக்கிறது சுத்தி காட்டி கேட்கிறாங்க, இதெல்லாம் என்ன? அது சொல்லாதானே என் பிள்ளைகள் பொம்மைகள் அப்படிங்கிறார். அப்படியா? சரி, அந்த குதிரை சுத்தி காட்டி இது என்ன? செல்லராஜன் கேட்கிறாங்க. ஆயிஷா சுத்தி காலையில் எல்லாம் குதிரை அது மேல என்ன இருக்குது? ஜனஹானி 2 ரெக்கைகள். இப்ப செல்லராஜன் கேட்கிறாங்க, என்னங்க பல சொல்ல ஜனஹானி? இந்த உலகத்துல ரெக்கைகள் உடைத்த குதிரை உண்டா? எங்கேயாவது பார்த்துருக்கோமா? இதை குதிரைக்கு போய் இருக்கு கேட்கிறாங்க. செல்லராஜனும் உடனே சொன்னாங்க, ஆயிஷா சத்தியகாரா அவர்கள், அம்மா சமயத்தை யார சொல்றா, நீங்கள் கேட்டதில்லையா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு குதிரை பட்டாளம் இருந்தது. அவைகளுக்கெல்லாம் இறக்கைகள் உண்டு. ஏற்பட்டதில்லை? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தார், வாய்விட்டு சிரித்தார்கள், கடைவாய் பற்கள் தெரிகின்ற அளவுக்கு சிரித்தார்கள். அப்போது அவர்களை பதிவு செய்யப்பட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்க்கையில கடைவாய் பற்கள் தெரிகிற அளவுக்கு சிரித்ததை எண்ணி விடலாம். அவற்றில் ஒன்றுதான் இந்த நேரமும். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய நுண்ணறிவின் திறனை வியந்து போய் சிரிக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, இப்ப நான் போயிட்டு வர்றேன். இதெல்லாம் ஸல்லல்லாஹு கேட்கணுமா? இருக்கிற பொம்மை தெரியாது, அது குதிரை பொம்மை தெரியாது ஸல்லல்லாஹு அவங்களுக்கு, ரெக்கை இருக்கிறது தெரியாது ஸல்லல்லாஹு அவங்களுக்கு. ஏங்க கேட்கணும்? இதெல்லாம் என்ன, இது என்ன, வேற என்ன இருக்கு, ரெக்கையுமா இருக்கு, ஏங்க இதெல்லாம் தெரிஞ்சதானங்க. இங்கதான் நமக்கு ஒரு பாடம். வெளியூருக்கு போயிட்டு வந்தா, வெளியில போயிட்டு வந்தா மனைவியை கூப்பிட்டு அருகில உட்கார வச்சு பேசுறேன். அப்பதான் அவங்க நினைப்பாங்க, வெளியூருக்கு போனாலும் நம்ம நினைப்பதே இருக்கிறாங்க, மற்றவங்க நம்மள உட்கார பேசுறாங்க. அப்ப அவங்க நினைப்பாங்க. இது ஸல்லல்லாஹு நமக்கு ஒரு பாடமா சொல்லி தராங்க. வீட்டுக்கு வந்தா மனைவியோடு பேச வைக்க மனைவி எதிர்பார்க்கிறார்கள். ஆனா இன்னொன்னு இருக்குது, மனைவி பேசுவதை காது கொடுத்து கேட்கணும். அது ஒரு முக்கியம் இல்ல. மனைவி எதாவது செய்ய சொல்லுவாங்க, இவரு போன பார்த்துட்டே இருப்பாரு, நான் சொல்லு இங்கதான் பண்ணிட்டே இருப்பாரு, அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. பாக்கி எடுத்து போவாரு. அந்த பெண்ணுக்கு பேப்பரை படிச்சுட்டு பாரு, அந்த பெண்ணு மனைவி செய்தி சொல்லி இருப்பாங்க, பேப்பரை படிச்சுட்டு சொல்லு இங்கதான் படிச்சுட்டு இருப்பாரு. கேட்டா காதுக்கு தானே இருக்குது, கேட்குது இல்லை அப்படின்பாரு. ஏன் நீங்க பேசும்போது மனைவி அந்த மாதிரி இருக்க விட்டுருங்களா? சரி, வெளியில நீங்க ஒரு ஆட்ட பேசுறீங்க, நீங்க பேசுறீங்க, உங்க மாதிரி அவர் பார்க்கலாம், அண்ணா பார்த்துட்டு இருக்கிறாரு, விட்டியால நீங்க எந்த பாட்டு செய்தி சொல்லிட்டு இருக்கீங்க, அண்ணன் பார்த்துட்டு இருக்க கேட்கறீங்க இல்ல. நம்ம ஒரு மனைவி மட்டும் இழைச்சாரமா? கேட்க நாதி இல்லையா அந்த பெண்ணுக்கு? அதனால அப்படி செய்வீங்களா? மற்றவர்களுக்கு உண்டான உணர்வுகள் அந்த பெண்ணுக்கு இருக்குதா இல்லையா? மதிங்க, உங்க மனைவிமார்களை மதிங்க. அவர்கள் ஒரு ஜீவன், உங்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த ஜீவன். அது மதிங்க. செய்தி சொன்னாங்க, போனதை வைங்க, கத்திரிக்கு விளைங்க. என்னமா சொல்றேன் கேளுங்க, மோன கூட பரவாங்க. அப்படி என்ன இருக்கு அலட்சியம் மனைவி விஷயத்துல? அதனால மனைவியிடம் பேச வேண்டும், மனைவி பேசினா கேட்க வேண்டும். 2 பாயிண்ட். ஆனா மனைவிட்ட பேசுறது நல்லதா பேசணும். இவர் பேசுறது சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிவிட அப்படி சில பேர் இருப்பாங்க. வீட்டுக்கு வர்றதே மனைவியில பேசணுமா அப்படி பேச ஆரம்பிச்சு சும்மா பிரச்சனை உண்டாயிடும். அந்த மாதிரி சில பேர் இருக்கிறாங்க. விவகாரம் பண்ணலாம், பேசுறதுனால விவகாரம் தான். எப்படி மனைவி இப்படி பேசாம இருந்தா நிறைய படுத்துறதுன்னு நினைச்சிருவாங்க. அந்த மாதிரி ஆயிடும்.
அதான் வந்தாரு வீட்டுக்கு, சாப்பாடு வச்சாங்க, தொட்டுக்கிறதுக்கு ஒரு அவிச்ச முட்டையை வச்சாங்க. அவர் விவகாரம் பண்றதுக்கு தான் வந்தாரு வீட்டுக்குள்ளேயே. கேட்கிறாரு, அது என்ன நீ முட்டையை அவிச்சு வச்சிருக்க, நீ ஆம்லெட் போடுவேன்னு நினைச்சேன் அப்படின்றாரு. சரி, இவர் ஆம்லெட் தான் பிடிக்கும் போல கேட்டா அடுத்த நாள் முட்டையை ஆம்லெட் போட்டு வச்சுட்டாங்க. அன்னைக்கு சொல்றாரு, என்ன நீ முட்டையை ஆம்லெட் போட்டு வச்சிருக்க, நீ அவிச்சு வைப்பேன்னு நினைச்சேன். என்னடா அது இப்படி இருந்தா அப்படிங்கிறாரு, அப்படின்னா இப்படிங்கிறாரு. அதனால அடுத்த நாள் 2 முட்டை, ஒரு முட்டை அவிச்சு இன்னொரு முட்டை ஆம்லெட். அப்பா எனக்கு ஒரு வாரம் பண்ணாம வந்து சாப்பிடுவோம் நினைச்சாரு. விழுவார அது வர்றதே இருக்கு, விவகாரம் பண்ணதானே. அவருக்கு சொன்னாரு அன்னைக்கு, நீ என்ன அவிச்சு வைக்க வேண்டிய முட்டைய ஆம்லெட் போட்டு வச்சிருக்க, ஆம்லெட் போட வேண்டிய முட்டைய அவிச்சு வச்சிருக்க அப்படிங்கிறாங்க. என்ன செய்யும் அது? இந்த மாதிரி ஆள்கால வீட்டு தான் பேசாம இருந்தாலும் இருக்கும். அப்ப நல்லதே பேசணும். அதுக்காக மனைவி அழைத்து பேச வேண்டும்ங்கிறதுனால பெரிய தத்துவத்தை பேசணும், கணக்கை பேசணும், பெரிய விஞ்ஞான விஷயத்தை பேசுறது இல்ல. ஏதோ ஒரு பேச்சு கொடுங்க, நல்ல செய்தி, அந்த என்ன இது என்ன, சும்மா சாதாரண பேச்சுதான். உளவியல் ரீதியாக நீங்க வெள்ள மனைவிய சைக்காலஜியை புரிஞ்சுக்கிறது. அது புரியாதனாலதான் நிறைய பேர் வாழ்க்கையில் தோத்து போறாங்க. சைக்காலஜி புரியும். அதான் நம்ம செலவாக சொல்றாங்க, என்னப்பா உனக்கு பிடிக்காத குணம் உன் மனைவியிடம் இருக்கிறது என்பதற்காக அவளை நீ வெறுக்காதே. உனக்கு பிடிக்காத குணம் அவளிடம் இருக்கிறது அப்படிங்கிறதுனால அவளை நீ வெறுக்காதே. உனக்கு பிடித்த குணமும் அவளிடம் இருக்கத்தானே செய்யும், அதற்காக அவளை நீ விரும்புகிற. இதான் சைக்காலஜி பாயிண்ட். எல்லா விஷயத்தையும் கரெக்டா இருக்க முடியுமா? நம்ம அப்படி இருக்கோமா? நான் கேட்கிறேன், மனைவி எல்லாத்தையும் கரெக்டா இருக்கு, இவர் எல்லாத்தையும் கரெக்டா விட்டாரா? மூடர்கள் போல வாழ்க்கையில இருக்குங்க. அழகு இயற்கை அப்படி செலவாங்க. பெண்கள் விழா எழுப்பிலிருந்து படைக்கப்பட்டவர்கள். விழா எலும்பு கோணலாக இருக்கும், கோணலாக இருக்கவே அவர்கள் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்க. நம்ம பயன்படுத்துறதுக்கு அந்த சட்டை கிழித்துங்க. அப்ப அவங்க எப்படியெல்லாம் பாதுகாக்கணும், எப்படிலாம் மதிக்கணும், நாமெல்லாம் அவங்களை பயன்படுத்தணும். கோணலா இருக்கணும் பயன்படுத்திக்கிறங்க. ஆனா கோணல நேராக்க மட்டும் நினைச்சுறாங்க. நீங்க நேராக்கம் நினைச்சுக்கிறாங்க, உங்களை நேராக்க முடியாது, உடைத்து பற்றி விடுகிறது. எதுக்கு விவகாரத்தான் வருது? அதான் எல்லாத்தையும் கரெக்டாக சரி பண்ணாம விட மாட்டேன், இவரு என் மனைவி திருத்தாம விட மாட்டேன். நான் விவகாரத்தை போய் முன்பின் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. அழக வாழ்க்கை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபி, அல்லாஹ்வோட வழி வருகிறது. அந்த வழியாட்டிமா அவங்க சொல்லிட்டாங்க, விட்டு போ, செஞ்சு போ எல்லாம் சொல்லிட்டாங்க. அதுக்கு பிறகு நான் அப்படிதான் பண்ணாங்க. பெண்களுடைய சுபாவம் என்ன அப்படிங்கறத நல்லா பார்க்கணும். அதே போல பெண்கள் நம்மகிட்ட பாராட்டை எதிர்பார்ப்பாங்க. நம்ம சமைச்சு வைப்பாங்க, இல்ல நல்லா இருக்கும். நம்மகிட்ட என்னவே எதிர்பார்க்கிறாங்க கேட்கிறேன். ஒரு வார்த்தை நல்லா எழுது, அதுக்கு கூட கேட்கலாம் சொல்ல வேண்டியதானே. டீ போட்டு தந்தா கூட சரி, ரொம்ப கரிசாமா பிரியாணி அதெல்லாம் சமைச்சாதான் பாராட்டுங்கிறது இல்ல. ஒரு டீ போட்டு தந்தா கூட டீ நன்றாக இருக்கிறது. கோடி கொடுத்தாலும் அந்த மகிழ்ச்சி கிடைக்காது அந்த பெண்ணுக்கு. நீங்க சொல்றது ஒரு வார்த்தை இல்லை. டீ தான் நீங்க நினைக்கலாம், இதுக்கும் பாராட்டு வேணும் நினைப்பாங்க. டீயை போட்டு சில இடங்களை கிட்ட நின்றுப்பாங்க. ஏன் இந்த டீயை பத்தி ரிசல்ட் என்ன சொல்றாங்க அப்படிங்கிற நின்றுப்பாங்க. அதை கூட புரியாம ஒரு வாழ்க்கை இருப்பாரு. ஏன் நிக்கிறாங்க கூட புரிய தெரியாதா? நல்லா இருக்குமா போய் இழந்துட்டு என்ன மாதிரி சந்தோஷம் போக தெரியுமா? இந்த வார்த்தைக்காக நின்று இருக்கிறாங்க, அது கூட புரியாம இருக்கிறோம். வாழ்க்கையில தூக்கு போயிடும், நிம்மதி இல்லை, நிம்மதி இப்படி இருந்தா சைக்கிளை புரிஞ்சுட்டு வாங்க, நல்லா இருக்கும் வாழ்க்கை. அது பாராட்டம் எந்த இருந்தாலும் நல்லா இருக்கு, நல்லா செய்யணும் அப்படின்னு பாராட்டா அவங்க சந்தோஷம். கேட்க நான் என்ன சொல்றேன், எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு அவங்க உங்களுக்கு சமைச்சு தர்றாங்க. வீட்டு வேலையை பார்க்கணும், துணியை துவைக்கணும், காய வைக்கணும், படிச்சு வைக்கணும், குழந்தை இருந்தா குழந்தைய கவனிச்சுக்கணும். அந்த குழந்தைய கவனிச்சு வளர்ப்பு சாதாரண இத்தனைக்கும் மத்தியில ஒரு சமைச்சு தர்றாங்க. அதுல ஒரு சின்ன குறை வந்துட்டா அது ஒரு கலாட்டா, ஒரு யுத்தம். நல்லா இருக்க மட்டும் சொல்லுங்க. ஆனா இது நேரம் அறிஞ்சு சொல்லணும். சம நேரம் அறிஞ்சு சொல்லாம பிரச்சனை உண்டாக்கணும்னு இருக்கிறாங்க. அது ஒண்ணு பாராட்டு. அது ரெண்டு நேரம் அறிந்து எந்த நேரத்துல எப்படி பாராட்டாங்க எப்படின்னு கேட்டா, ஒரு கவலையோட இருக்காரு. ஃப்ரெண்டு கேட்டாரு, ஏப்பா எப்ப பார்த்தாங்க கவலையா இருக்கிற
இல்ல என் மனைவிக்கு எனக்கும் மத்தியில ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. அப்ப அவங்க சொன்னாரு, ஏன் பாரு எப்படி இருக்கிற, உன் மனைவி உன் மேல சந்தோஷம் விரும்புறிய நீ, நான் சொல்ற மாதிரி செய், உனக்கு சமைச்சு தர்றாங்கல்ல அதை பாராட்டு, நல்லா இருக்கு சொல்லு, ருசியா இருக்கு சொல்லு, உன் பிரியமா இருப்பாங்க. அப்படியாக விட்டு போயிட்டார். சாப்பிட வச்சாங்க, சாப்பிட ஆரம்பிச்சாரு. சாப்பாடு என்ன ருசி, சாப்பிடலாம் என்ன டேஸ்ட், ஒவ்வொன்றா டேஸ்ட் டேஸ்ட்ங்கிறாரு. இவர் புகழ் போல அந்த அம்மாவுக்கு ஆச்சரியமா வருது. அதான் இவ்வளவு நாளா நான் சமைச்சு வச்சேன், அது சரியில்லை இது சரியில்லைங்க, நீங்க உடம்பு சரியில்லைன்னு சொல்லி பக்கத்து உள்ளே வாங்கி வச்சேன், நீ பார்த்து போது பேசுறீங்க. நேரம் அறிந்து செய்யணுங்கிறதா, நேரம் அறிந்து காலம் அறிந்து ஒன்றை செய்யணும். பெண்களை பாராட்ட வேண்டும், அது பெண்களின் இயற்கை குணம், அது நம்மளை எதிர்பார்க்கிறார்கள். வாழ்க்கையை சொந்தமாக இருக்கணும் அப்படிங்கிறது எப்படி சரதாசனம் ஆயிஷா செஞ்சாங்க கூப்பிடும்போது ஆயிஷ் என்ன அழகான வார்த்தை, அது மனாதா முறக்கமாக அரபி இலக்கணத்துல பேரை சுருக்கி கொடுக்கிறது. ஆயிஷா தான் ஆயிஷ். அது என்ன சந்தோஷம். இன்னைக்கு மனைவி பேர் சொல்லி கூப்பிட எத்தனை பேர் இருக்காங்க, பேர் சொல்லி கூப்பிடல, அது ஒரு சந்தோஷம் உங்களுக்கு. ஒவ்வொரு அணுவும் சந்தோஷம் தான். சரி, இந்த மனைவிமார்கள் என்ன அப்படின்னா, கணவர் எவ்வளவோ செய்வாங்க, போவாங்க, வருவாங்க, ஏதாவது சின்ன போவாங்கட்டா அதுதான் பெருசா போனாலும் இவருக்கு சரியாலாம் விடுவாங்க. இது இந்த காலத்துல மட்டும் இல்லைங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தை அதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் நரகத்துல பெண்கள் அதிகமா பார்த்தேன் அப்படின்னாங்க. பெண்கள் கேட்டாங்க, ஏன் யாரும் சொல்ல நாங்கெல்லாம் நரகத்துல அதிகமா இருக்கிறோம், நீங்க உங்கள் கணவர்களுக்கு நன்றி கொற்றவர்களாக இருக்கிறீங்க, நன்றி இல்லாதனத்துல இருக்கிறீர்கள். பெண்கள் சுபாவம் அப்படித்தான், எவ்வளவு செய்வோம் செய்வோம். அப்ப பெண்கள் நரகத்துக்கு பொண்ணு செய்து நான் கணவரு வீட்டுக்காக நீ எவ்வளவு சிரமப்பட்டு கொண்டு தர்றாங்க, மழையில நினைக்கிறாரு, வெயில நான் அப்படின்னா எந்த அளவுக்கு கனவு உயர்ந்த இடத்திலே இருக்கிறார். அப்படி தியாகம், அப்படி தியாகத்தை மதிக்க வேண்டும். அதனால் அதே போல வாழ்க்கையில கணவருக்கு நிம்மதியை கொடுக்க உயர்ந்த உருவத்தை சார்ந்தவன் என்பதற்காக, அவன் அழகு நிறைந்தவன் என்பதற்காக, அவன் நாட்கப்பட்டுள்ளவன் என்பதற்காக. 4 காரணம் ஒரு பெண்ணு சொல்லப்படுது. 200 பொண்ணு ஏங்க பொண்ணு வச்சுக்கிட்ட வாழ போறீங்க, பெண்ணை வச்சுக்கிட்ட வாழ போறீங்களா? பெண்ணு எப்படி அவன் என்ன, அவங்களோட பாரம்பரியம் என்ன, மாற்றப்பட்டு இருக்கிறா, ஒழுக்கம் இருக்கா, பண்பு இருக்கா, அதை பார்க்காம காசு அவதிதான் நகை நட்டு எல்லாரும் பிடிச்சான். அதான் கடைசியா அந்த அம்மா